வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்காரன் அப்படின்னு சொன்னா பல விஷயம் பண்ணியிருக்கணும். அதுல ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து பைக்ல ஊட்டி போயிருக்கணும். ஒரு டீ குடிச்சிட்டு திருப்பி வந்திருக்கணும். நிறைய பேர் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலி ஒரு 60s கிட். அவர் என்ன சொன்னாருன்னா, ஊட்டி போறது பைக்ல போறதெல்லாங்கிறது 80ஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு ட்ரெண்ட். 60s 70ஸ்ல பாத்தீங்கன்னா நாட் எவ்ரி ஒன், எல்லாரும் கிடையாது, பட் ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சைக்கிள்ல ஊட்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் ஆக்சுவலி நம்பல. இது நம்ப முடியாத ஒரு கதைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரிப் நான் பிளான் பண்ண பைக்ல. நானும் என்னோட ஒய்ஃபும் போயிட்டு இருந்தோம். ஃபார் அ சேஞ்ச் கோத்தகிரி ரோடு எடுத்தோம் நாங்க. அதுல போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 சைக்கிள் போயிட்டு இருந்துச்சாங்க. சைக்கிள் பின்னாடி இந்த ஐஸ் டப்பா இருந்துச்சு. எனக்கு ஷாக்கிங் ஆக்சுவலி. மேட்டுப்பாளையம்ல இருந்து ஹாஃப் வே கோத்தகிரி வரைக்கும் அவங்க சைக்கிள்ல போயிருக்காங்க. அப்ப நான் அவங்கள போய் நிறுத்தி கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் கோத்தகிரி மார்க்கெட், அங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேச்சு கொடுக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மேல ஊட்டி கோத்தகிரி ரீச் ஆயிட்டு ஐஸ்கிரீம் வித்துட்டு சாயந்தரமா திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாங்களாமா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன் சைக்கிள்ல கூட ஊட்டி போக முடியும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சைக்கிள்ல ஊட்டி போன கதை ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்க இந்த மாதிரி சைக்கிள்ல ஊட்டி போயிருக்கீங்களா? உங்களோட சைக்கிள் ட்ரிப்ஸ் மெமரியை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.